வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் செமி கிரேவி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 3/4 கிலோ இருக்குது. நல்லா தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு வாட்டி கழுவி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், நீட்டமாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அரவை, உப்பு. இது கூட நான் தனியாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டு கலந்த ஒரு மசாலா பொடி வச்சுருக்கேன். இது டீக்கும் போட்டுக்கலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் மிளகாத்தூள் இல்லை, அதனால் மிளகாத்தூள் இல்லை, அதனால் எதில் வேணால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். டீக்கும் கூட போட்டுக்கலாம். கோல்டு இருந்தாலும் ரொம்ப நல்லது. இதை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. இது 1/4 ஸ்பூனு கடைசியில் போட்டுக்கலாம். கூட புதினா தழை போட்டுக்கணும். கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சாறு 1/2 ஸ்பூன். இப்போ வந்து தவா குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ அது கூட வெங்காயம், தக்காளி, இந்த சொன்ன மசாலா பொருட்கள் எல்லாம், அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் இப்போது இதில் நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில். இதுக்கு பட்டை, கிராம்பு தாளிக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. எல்லாமே நம்ம மசாலா பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். டைரெக்டாக எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றி மூடி வைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு, உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு அதில் சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ கிளறியாச்சு. உங்களுக்கு வேணால் மிளகுத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள். பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கோழிக்கறி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அதோட ஒன்று போல் கலந்து விட்டுட்டு, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணால் தண்ணி நிறைய விட்டுக்கலாம். நான் செமி கிரேவியாக பண்ணுறதுனால 1 டம்ளர் தண்ணி விடுவேன். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்கள். இப்போ கலந்தாச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். கடைசியாக தான் எலுமிச்சம்பழம் சாறும், கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினாவும் கடைசியாக போடணும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. சிக்கன் நல்லாவே விட்டு தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி சுண்ட விடாமல் இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ரிச்சாக வேணும்னா தேங்காயோட பாதாம், முந்திரி கொஞ்சம் அரைச்சி போட்டு கலந்திங்கன்னா கொஞ்சம் திக்காக குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போது கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் எனக்கு. நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. இப்போ இதில் கொஞ்சம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப உப்பு சரி பார்த்துக்குங்க. இந்த டைமில் உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் எலுமிச்சை சாறு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூனு, புதினா, நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை போட்டால் எல்லாத்தையும் இதில் போடலாம். இப்போ எலுமிச்சை சாறு, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், அந்த திக்னஸுக்காக அரிசி மாவு. தேங்காய் இருந்தால் தேங்காயும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வேண்டான்னு நான் இது மாதிரி பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும், பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். நான் கலந்து விட்டாச்சு. கொதி வந்து அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்துக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம். இப்படியே உங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணுன்னா இப்படியே நிறுத்திடலாம். இல்லை எனக்கு வந்து திக்காக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. செய்து பாருங்கள். நன்றி. தண்ணியெல்லாம் சுண்டி இந்த பதத்தில் வந்திருக்கு. எனக்கு இப்படி இருந்தால் போதும். தான் செமி கிரேவி. இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்போது குழம்பு மாதிரி வேணும்னா இந்த டைமில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும்.